வணக்கம். இது GDS வியூஸ் சேனல். இன்று நாம் படிக்க இருப்பது விநாயகர் அகவல் தொடர்ச்சி. 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 எழுப்பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 8 நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிது எனக்கருளி பொறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்தெனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து. இதன் மூல உரையை பார்ப்போம். அக்னி சூரியன் சந்திரன் என்னும் 3 மண்டலங்களையும் ஊடுருவி நிற்கும் தூணாகிய சுழுமுனையின் அடியில் தொங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினியை எழுப்பி குண்டலினியில் இருந்து கொண்டு மௌனமாக ஒலிக்கும் அசபை என்னும் ஹம்ச மந்திரத்தை தெளிவாக ஒலிக்கும்படி செய்து மூலாதாரமாகிய அக்னி மண்டலத்தில் உள்ள கொழுந்து விட்டெறியும் குண்டலினியை மூச்சு காற்றினால் ஏற்படும் பிராணசக்தியின் துணை கொண்டு எழுப்பும் வழியை எனக்கு அறிவித்து குண்டலினி சக்தி சகஸ்ரதல சக்கரத்தை அடையும்போது ஏற்படும் அமிர்த நிலையையும் சூரிய நாடியாகிய பிங்களையின் இயக்கத்தையும் சந்திர நாடியாகிய இடைக்கலையின் இயக்கத்தையும் எனக்கு விளக்கி இடைச்சக்கரமாகிய விசுத்தி சக்கரத்தின் 16 நிலைகளையும் உடலாகிய சக்கரத்தின் பல்வேறு உறுப்புகளின் தன்மையையும் எனக்கு விளங்கும்படி செய்து நம என்று தூலமாக உச்சரிக்கப்படும் ஓம் நம சிவாய என்ற 6 எழுத்து மந்திரமும் சூட்சமமாக உணரப்படும் ஓம் சிவாய என்ற 4 எழுத்து மந்திரமும் எனக்கு எளிதில் சிந்திக்கும்படி அல்லது ஸ்தூலமான உருவமும் சூட்சுமமான உருவமும் எனக்கு எளிதில் புலப்படும்படி செய்து சுவை ஒளி முதலிய பஞ்சதன் மாத்திரைகள் மனம் புத்தி அகங்காரம் என்னும் 8ஐயும் கொண்ட புரியட்ட காயத்தின் தன்மை எனக்கு விளங்கும்படி செய்து மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரதலம் வரை உள்ள 8 நிலைகளும் அனுபவமாகும்படி செய்து கபால வாயிலில் உள்ள சகஸ்ரதலம் என்னும் சக்கரத்தை காட்டி சித்திகளும் முத்தியும் எனக்கு அருளி சிவோகம் என்று உணரும்படி எனக்கு அருள் செய்து முன் செய்த வினைக்கு காரணமாகிய ஆணவ மலத்தை நீக்கி சொல்லும் எண்ணமும் இல்லாத மனோலயம் எனக்கு சித்திக்குமாறு செய்து என் உள்ளம் தெளிவாக இருக்கும்படி செய்து